நீங்கள் உங்கள் வாஷிங் மிஷினில் இந்த எக்கோ வாஷை நோட் பண்ணியிருக்கீங்களா? இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது என்ன அப்படின்றத நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வாஷிங் மிஷின் சீரீஸோட 3rd எபிசோட். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் பேர் அமீன் ஃபர்னாஷ் அண்ட் நீங்கள் பார்க்குறது அமினேஷன் ஜேர்னல்ஸ். ஆல்ரைட். ஸோ உங்களோட வாஷிங் மிஷினில் இருக்க ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி, ஹெவி, டெலிகேட், உல்லன், பெட்ஷீட், ரின்ஸ் அண்ட் ட்ரை, ட்ரை ஒன்லி. ஏன் எல்லாத்தையும் படித்து காட்டுறேன் அப்படின்னா இதெல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரோக்ராம் எதுக்கு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த எக்கோ வாஷ் மட்டும் தனியாக க்ரீன் கலரில் எம்ஃபசைஸ் பண்ணி எதுக்கும் சம்மந்தப்படாத மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ அது ஏன் எதுக்குன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ இந்த எக்கோ வாஷ்க்கு ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. இந்த எக்கோ வாஷ்ன்றது என்ன அப்படின்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் கிளாத்ஸ் இது மூணையும் எஃபிஷியண்ட்டாகவும் ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் வாஷ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் தான். இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்டரை மிச்சம் பண்ணி தரும், எலக்ட்ரிசிட்டியை மிச்சம் பண்ணி தரும், அண்ட் உங்களோட கிளாத்ஸை எந்த வகையிலையும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிற ஒரே மெத்தட் தான் இந்த எக்கோ வாஷ். ஸோ இதில் இருக்க எல்லா மெத்தடையும் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக எக்கோ வாஷ் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கான கான்ஸும் இருக்குது, அதையும் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்கோ வாஷில் செட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ எனக்கு வந்து எக்கோ வாஷ் P9 இருக்குது. ஸோ உங்களுக்கு மேபி எந்த இதில் வேணால் இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் எக்கோ வாஷில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரையாக மாற்ற முடியாது. இது நார்மலில் தான் இருக்கும், ஜென்டலுக்கு மாறாது. அண்ட் இன்னொன்று வந்து ஹாட் வாஷ் உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதாவது உங்களால் எந்த ஒரு டெம்பரேச்சரும் செட் பண்ண முடியாது. ஹாட் வாட்டர் சேஞ்ச் ஆகாது, வாட்டர் லெவலும் சேஞ்ச் ஆகாது, அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் வாஷும் சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ உங்களுக்கு எக்கோ வாஷ் தான். இதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். இதோட பாசிட்டிவ்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணும். இதில் நான் ஃபஸ்ட் காமிச்ச மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டெம்பரேச்சரை நீங்கள் மேனுவலாக ரைஸ் பண்ணல, சேஞ்ச் பண்ணல அப்படின்றப்போ இது ஹீட்டரை யூஸ் பண்ணாது. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு லெஸ் பவர் தான் கன்சியூம் ஆகும். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் சேவ் ஆகிடும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இது கம்மியான வாட்டரை தான் எடுக்கும். அண்ட் இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணியே ட்ரம் ரன் வந்து ஆப்டிமைஸ்டாக தான் ரன் ஆகும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ட்ரம் ரன் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இது மூலயமா க்ளீன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளீன் ஆகும். ஏன் அப்படின்னா வாட்டர் ஃபஸ்ட்டு சோக் ஆகும் பாருங்கள், அது வந்து ரொம்ப நேரம் சோக் ஆகும். அடுத்து ஜென்டில் வாஷ். நார்மல் வாஷை விட ரொம்ப ஜென்டிலான வாஷ் தான் இது கொடுக்கும். ஸோ அது மூலயமா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத்தில் டேமேஜ் ரொம்ப இருக்காது, ஷ்ரிங்கிங் ப்ராப்ளம் இருக்காது, அண்ட் வந்து உங்களுக்கு கலர் எதுவும் ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட இது வந்து லாங் டர்மாக நீங்கள் ஊற வச்சு சும்மா கும்மி போடுற மாதிரி தான், ப்ரஷ் போடுற மாதிரியோ இல்லை பயங்கரமாக இறுக்கி முறுக்கி புளிகிற மாதிரி ஆகாது. ஸோ அதுதான் வந்து இந்த எக்கோ வாஷில் ரன் ஆகுது. அடுத்து EV ஃப்ரெண்ட்லி, அதாவது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் எடுக்கும், கம்மியான வாட்டர் தான் எடுக்கும். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ கடைசியாக என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த வாஷ் வந்து லாங் டேர்மில் சீப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா கம்மியான வாட்டர், ஸோ கம்மியான வாட்டர் பில், கம்மியான எலக்ட்ரிசிட்டி, ஸோ கம்மியான எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இன்னொன்று வந்து உங்களுக்கு கிளாத்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்றப்போ கம்மியான கிளாத்ஸ் தான் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இப்படின்னு பார்த்தா ஸோ லாங் டேர்மில் பார்த்தா இது உங்களுக்கு சீப்பர் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ பாசிட்டிவ்ஸை ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெகட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ கிட்டத்தட்ட நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே தான் இதுக்கு நெகட்டிவ் ஆகும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சு, அதாவது சோக் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணுன்னு சொன்னேன். ரொம்ப நேரம் சோக் பண்ணுறனால இது ரொம்ப டைம் எடுக்கும். அதிகபட்சம் 2 hours வரைக்கும் எக்கோ வாஷ் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுக்கும். ஸோ அது ஒன்று. அடுத்து இது வந்து எல்லா கிளாத்ஸ்க்கும் செட் ஆகாது. உங்களுக்கு வந்து க்ரீஸி, அதாவது ஆயிலி கிளாத்ஸு, சேர் அடித்தது, மண் அடித்தது, இந்த மாதிரி கிளாத்ஸ் இருக்குது. இல்லைனா ஹெவியாக ஸ்வெட் ஆகி அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிளாத்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் போட்டு வாஷ் பண்ணுறது ப்ரிஃபரபிள் கிடையாது. ரைட்டா? அப்படியே போட்டு வாஷ் பண்ணாலும் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு அது க்ளீன் ஆகிருக்காது. அடுத்து இது லெஸ் ரென்சிங். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், கம்மியான வாட்டர் எடுக்குதுன்றப்போ அதுலேயே அது ஊற வச்சிரும். அடுத்த வாட்டர் எடுக்கும் போது அதுலேயே தான் அது ரின்ஸ் பண்ணி வெளியே தள்ள ட்ரை பண்ணும். அப்படின்றப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் ரின்சிங் இருக்காது. எந்த பட்சத்தில் இதை கரெக்டாக ரின்ஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான லெவலுக்கு டிடர்ஜென்ட் ஊற்றணும். இப்போ வந்து இதில் 1 கப் இருக்குது, 1 கப் தான் அது டிடர்ஜென்ட் சொல்லுதுன்னா அந்த 1 கப் தான் ஊற்றணும். ஜென்ரல் நம்ம வந்து நார்மல் வாஷில் இல்லை ஹெவி வாஷ்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 1.5, 2
அது ஒன்றே சஜஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் 1.5 2 ஊற்றுனீங்கன்னா கூட அது சோக் பண்ணி வாஷ் பண்ணி ரென்ஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட அந்த சோப் ஃபுல்லாக ட்ரம்லேருந்து வெளியேறிடும். பட் எக்கோ வாஷ்ன்றப்போ கம்மியான வாட்டருன்றப்போ அண்ட் வந்து இது ரொம்ப கம்மியான வாட்டருன்றப்போ உங்களுக்கு வந்து எல்லா டிட்டர்ஜென்ட்டும் வெளியே போகும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ட்ரம்லேயோ இல்லை ட்ரம்முக்கு அடியில் இருக்க மோட்டர்லேயோ ரெசிடியூ ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் ஒரு சில கிளாத்ஸ் போட்டு இது எனக்கு கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் இல்லை மீடியம் டெம்பரேச்சரில் வாஷ் பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாஷில் அது பண்ணவே முடியாது. ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இதை எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் ஒர்க் கிளாத்ஸ், அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் போடுறீங்க இல்லை அரை நாள் போட்டு அது சும்மா வாஷ் பண்ணி எடுக்கணும், எனக்கு ஹெவியாக அதில் வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த மாதிரி கிளாத்ஸ், டெய்லி ஒர்க் கிளாத்ஸு, இதுவே ஜென்டில் ரொம்ப லெஸ் யூஸ்டு கிளாத்ஸு, இந்த மாதிரி கிளாத்ஸை மட்டும்தான் அதில் போட முடியும். நீங்கள் ஹெவியான கிளாத்ஸ் எதையும் போட முடியாது, ஹெவியான அழுக்கு இருக்கிறது போட முடியாது. அண்டு வந்து பெட்ஷீட்ஸு உல்லன்னு இதெல்லாம் இதில் போட முடியாது. இதெல்லாம் அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான மெத்தட்ஸில் மட்டும்தான் போட முடியும். ரைட்டா? அடுத்து இதில் இருக்க ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில் உங்களுக்கு மணி சேவ் ஆகணும், பில் சேவ் ஆகணும், கிளாத்ஸு சேவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் எக்கோ வாஷ் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? அவ்வளோதான், எக்கோ வாஷ் பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு இதோட நெகட்டிவ்ஸ்லாம் எனக்கு ஓகே, இதில் இருக்க பாசிட்டிவ்ஸ்லாம் எனக்கு முக்கியமாக படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அதை கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அது வீடியோவை மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், என் பேர் அமீன் ஃபிர்னாஷ், நீங்கள் பார்க்குறது அமீன் நேஷனல் ஜேர்னல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கா யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிடுங்க.